அனைவருக்கும் வணக்கம். நம்ம முல்லாவோட கதைகள் பார்த்துட்ருக்கோம். முல்லாவோட இந்த கதையில் பார்த்திங்கன்னா முக்கியமானது, அரசர்கிட்ட ஒரு யானை இருக்குது முல்லா இருந்த நாட்டில். அந்த அரசரோட யானை ரொம்ப வந்து என்ன செய்யுது, சேட்டை பண்ணுது பயங்கரமாக. காடு பயிர் எல்லாத்தையும் நாசம் செய்யுது. அது இதுன்னு அந்த யானை என்னெல்லாம் சேட்டை பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணது. எல்லா பயிர் விளை நிலச்சலுக்கு போனால் பயிரெல்லாம் நாசம் செய்து, எல்லா வாழை மரம் இது எல்லாத்தையும் கீழே இழுத்து போடுது. எல்லா சேட்டையும் பண்ணுது. இது யானையோட அரசரோட யானைங்கிறதுனால யாருக்கும் போய் சொல்கிறதுக்கு பயம். அரசர்கிட்ட எல்லாரும் என்ன செய்கிறது, அப்படியே தெரிஞ்சாலும் ஏதாவது திட்டுவாருன்னு சொல்லிட்டு அதனால் பேசாமல் இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி ரொம்ப படுதுன்னு சொல்லி, சரி முல்லாக்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முல்லாட்ட சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முல்லா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 10 பேராவது சேர்ந்து அந்த யானையை கட்டி வச்சுருங்க, எப்படியாவது கட்டி வைங்க மரத்தில், மிச்சதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஐயோ, அரசரோட யானையை கட்டி வச்சா பயங்கர இதாக இருக்குமே. இல்லை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு கட்டி வச்சிட்றாங்க. கட்டி வச்சுட்டு முல்லா இப்போ அரசருக்கு இது போயிடுது. உடனே யார் இது கட்டி வச்சோ, முல்லா சொல்லி தான் கட்டணும்னு முல்லாவை கூப்பிட்டு விடுறாங்க. முல்லா அரசர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறார், என்ன எதுக்காக யானையை கட்டி வச்ச, யானைக்கு திருமண ஆசை வந்துட்டுதுன்னு. என்னது, என்னோடய யானைக்கு திருமண ஆசை வந்துட்டுதா, என்ன வளர்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. அரசர் முல்லாவை பார்த்து, அதனால தான் அது பயங்கர சேட்டையெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க அது எங்கே இருக்குது பார்க்கலாம், அதுக்கு ஒரு இதை கட்டி வச்சிடலாம், யானை திருமணத்தை செஞ்சு வச்சிடலாம் நாங்கள். அப்படியா வாங்கன்னு சொல்லி அரசரை கூட்டிகிட்டு அப்படியே போகிற வழி எல்லாம் பார்த்தா அது எந்த அளவுக்கு நாசம் பண்ணியிருக்கு. அந்த வழியாகவே அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. எந்த வழி அது ஃபுல்லாக எந்த அளவுக்கு நாசம் பண்ணியிருக்குங்கிறத அரசர் கவனிச்சிடறாரு. ஓ, முல்லா இதுக்காக தான் நம்மளை அந்த யானைக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், அதுக்கு தேடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அரசர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சிட்டு, ஓஹோ இதுக்காகத்தான் திருமணத்திற்கு யானைக்கு திருமணத்திற்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த யானை எந்த அளவுக்கு தவறு பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு அந்த யானையை கொண்டு அரண்மனையில் கட்டி வச்சிருக்கிறாரு. இதுதான் முல்லாவுடைய ஒரு திறமை. அதை எப்படி அதை கையாளணுமோ அந்த பிரச்சனையை அப்படியே கையாண்டிருக்கிறார். நன்றி.